ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஸ்லோகாஸ் வித் ராதா. நாம் இன்னைக்கு மகாபாரதத்தில் இருந்து ஒரு சின்ன கதையை பார்க்க போகிறோம். என்னென்ன? அர்ஜுனனுடைய கர்வத்தை அடக்கின ஸ்ரீகிருஷ்ண பரமாத்மா. அப்புறம் ஒரு சிட்டுக்குருவி கிருஷ்ணர் மேலே வச்சுருந்த அபரிமிதமான நம்பிக்கை அப்படிங்கிற கதையை நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். மகாபாரதத்தில் பாண்டவர்களும் கௌரவர்களும் நிகழப்போகிற போருக்காக எல்லாம் தயார்படுத்திகிட்டு இருந்தாங்களாம். குருட்சேத்திரத்தில் யானைகளை வச்சுட்டு பெரிய மரங்களை எல்லாத்தையும் வேரோடு பிடுங்கி அதை அகற்றி நிலத்தை எல்லாம் சீர்படுத்திகிட்டு இருந்தாங்களாம். ஒரு மரத்தில் சாய்ச்சிட்டுக்குருவி ஒன்று தன்னோட 4 குஞ்சோட வசித்து வந்துட்டு இருந்துச்சான். அந்த மரத்தை அகற்றும் போது அதனால் பறக்க முடியாத அந்த குஞ்சு குருவியும் அந்த தாய்க்குருவியும் தரையில் அப்படியே கூண்டோடு விழுந்துச்சான். தாய் சிட்டுக்குருவி சுற்று பக்கமும் பார்த்தப்ப அதோட பார்வையில் அந்த கிருஷ்ணரும் அர்ஜுனனும் பட்டாங்களாம். உடனே சிட்டுக்குருவி பறந்து போய் அந்த கிருஷ்ணனோட ரதத்தை மேலே அமர்ந்துருச்சான். கிருஷ்ணா, நாளைக்கு போற ஆரம்பிச்சிச்சுன்னா என்னோட குஞ்சுகள்லாம் அழிஞ்சு போயிடும், நீ தான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சி கேட்டுச்சான். நீ சொல்கிறது எனக்கு கேட்குது, ஆனால் இயற்கையோட விதிகளை எதிர்த்து என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு பதில் சொன்னாராம் கிருஷ்ணர். எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நீ தான் எங்களை காப்பாற்றுறவங்க, எங்களை காப்பாற்றுறதையும் அழிக்கிறதையும் உன் கையில் விட்டுடுற அப்படின்னு சொன்னிச்சான் அந்த தாய்க்குருவி. காலச்சக்கரம் சுழன்று கொண்டே இருக்கிறது, இது ஒன்னே கிருஷ்ணன் சொன்ன பதில். குருவிக்கும் இந்த கிருஷ்ணனுக்கும் நடந்த உரையாடலை அர்ஜுனனுக்கு புரியவே இல்லை. போருக்கு முன்னாடி ஸ்ரீ கிருஷ்ணன் அர்ஜுனன் கிட்ட தன்னோட வில்லையும் அம்பையும் எடுத்து கொடுக்க சொன்னார். அர்ஜுனனுக்கு அப்படி ஒரு ஆச்சரியம். போரில் தான் கலந்துக்க மாட்டோன்னு சொல்லிட்டு தனக்கு சாரதியாக மாறின கிருஷ்ணன் எதுக்காக தன்னோட வில்லையும் அம்பையும் கேட்குறாரு அப்படின்னு புரியவே இல்லை. ஆனாலும் அதை எடுத்து கிருஷ்ணர்கிட்ட கொடுக்குறான். உடனே அந்த கிருஷ்ணர் என்ன பண்ணாருன்னா, ஒரு யானை மேலே அந்த அம்பை தொடுத்து அதோட கழுத்தில் இருந்த ஒரு மணியை மட்டும் அறுத்து எறிகிறாராம். யானையை குறி வச்சு அது மேலே அம்பு போட்டு அதை கொல்ல முடியாமல் அதோட கழுத்தில் இருக்கிற மணி ஒன்றை மட்டும் அறுத்து எறிந்த கிருஷ்ணரை கிண்டலாக பார்க்குறானா அர்ஜுனன். அந்த கிருஷ்ணரை விட தான் வில்வித்தையில் பெரிய சாமர்த்தியசாலி அப்படிங்கிற கர்வம் அந்த அர்ஜுனனுக்கு ஏற்பட்டுச்சான். மனுஷன் தானே, நான் வேணும்னாலும் அம்பை போட்டு அந்த யானையை வீழ்த்தட்டுமா அப்படின்னு கேட்குறான் அர்ஜுனன் கிருஷ்ணன் கிட்ட. ஒரு புன்முறுவலோட வில்லையும் அம்பையும் அர்ஜுனன் கிட்ட கொடுத்து பத்திரமா தேர்க்குள்ள வச்சிருப்பா அப்படின்னு சொன்னார் கிருஷ்ணர். அப்புறம் ஏன் யானை மேலே அம்பை போட்டீங்க அப்படின்னு அர்ஜுனன் அப்பாவியா கேட்டதும், சிட்டுக்குருவியோட கூட்டை களைச்சி போட்டதுக்காக தான் இந்த யானைக்கான தண்டனை அப்படின்னு மட்டும்தான் சொன்னாராம் பகவான். அர்ஜுனனுக்கு பகவான் சொன்னது எதுவுமே விளங்கவே இல்லை. போர் நடந்துச்சு. பாண்டவர்கள் 18 நாள் யுத்தத்தில் ஜெயிச்சிட்டாங்க. அர்ஜுனனோட பரமாத்மா கிருஷ்ணன் போர்க்களத்தை சுற்றி வராங்களாம். முன்னாடி போட்டு அந்த அறுத்து போட்ட அந்த யானையோட மணிக்கிட்ட நிற்கிறாராம் பகவான். ஹே அர்ஜுனா, இந்த மணியை தூக்கி ஓரமாக போடுறியா அப்படின்னு கேட்குறாரு. எவ்வளவோ முக்கிய காரியங்கள்லாம் இருக்கும்போது இப்போ இந்த அருந்து போய் கிடக்கிற அந்த மணி தான் பகவானுக்கு அவ்வளோ முக்கியமாக போயிடுச்சோ அப்படின்னு நினச்சிக்கிட்டாலும் அர்ஜுன் கிருஷ்ணன் சொன்னபடி அந்த மணியை கையில் எடுக்கிறானாம். அந்த மணிக்குள்ளார இருந்து ஒரு தாய் சிட்டுக்குருவியும் 4 குஞ்சுகளும் சந்தோஷமாக பறந்து போணுச்சான். தாய்க்குருவி உடனே அந்த கிருஷ்ணரை வலம் 18 நாளுக்கு முன்னாடி தான் கிருஷ்ணர்கிட்ட அபயோன்னு வேணுனதையும் யானையோட மணிக்குள்ளார தன் குடும்பத்தை வச்சு பகவான் இந்த 18 நாளும் தங்களுக்கு அபயம் கொடுத்ததையும் நன்றியோட நினச்சி அதோட சிறகால கை கூப்பினுச்சான் சிட்டுக்குருவி. பகவானே, என்னை மன்னிச்சிடு, உன்னோட இந்த மனுஷ உருவை பார்த்து பழங்கினதுனால நீ உண்மையில் யார் அப்படிங்கிற என்னோட சிற்றறிவுக்கு கொஞ்சம் கூட புலப்படாமல் போயிடுச்சு அப்படின்னு கை கூப்பி தொழறானா அர்ஜுனன். இந்த அண்ட சராச்சரத்தில் உள்ள ஒருத்தரையும் எப்படி ரட்சிக்கணுங்கிறது பகவானுக்கு நல்லா தெரியும். அவன்கிட்ட சரணாகதி அடைஞ்சிட்டோம்னா மற்றதை அவங்க பார்த்துக்குவாங்க. சரணாகதி அதாவது நீயே கதி அப்படின்னு நாம் எல்லாரும் பரமாத்மாவை சரணடையணும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றும் அடுத்த கதையில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் ராதா.